உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஜீரோனாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா யார்கிட்டையுமே பழக முடியல, மனசு விட்டு பேச முடியல அப்படின்னாலே தெர் இஸ் அ ப்ராப்ளம் தான் நம்ம சொல்லுவோம். எப்பவுமே தனிமையில தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா எனக்கு அவாய்ட் பண்ணணும்னு தோணுது, எனக்கு இவங்ககிட்டலாம் பேச பிடிக்கல, தனிமை தான் பிடிக்குது அப்படின்னா மேபி இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டைப்பாக இருக்கலாம், இல்லைனா மோஸ்ட்லி அப்நார்மலாக தான் இருக்கும். பர்சனாலிட்டி டைப்னா கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களும் தனிமையாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும். என்னடா ஸ்மால் டாக்ஸ் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, டாப்பிக்கே பிடிக்கல எனக்குன்னு இருக்கும். 10 பேரில் நீங்கள் மட்டும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களை தான் பைத்தியம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிக்கல வரலன்னு தெரிஞ்சால் கூட ஒரு 2-3 சோஷியல் ஸ்கில்ஸ் கற்று வச்சுக்கோங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் பேசிக். இதை கூட ட்ரெயின் பண்ணணும். சில பேருக்கு அது கூட சொல்ல தெரியாது. ஸ்டார்டிங்கில் என்ன பேசணும், மிடில் என்ன டாபிக் பிடிச்சி பேசணும், கடைசியில் எப்படி எண்ட் பண்ணணும், இதெல்லாம் கூட தெரியாது. இதெல்லாம் சோஷியல் ஸ்கில்ஸ். த விசில் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்னைக்கு நம்ம கூட மனநல ஆலோசகர் சித்ரா அரவிந்த் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு விஷயம் பார்க்க முடியுது ரொம்ப காமனாக. இந்த மோர் வி க்ரோ நம்ம கொஞ்சம் ஐசோலேட்டட் ஆயிடுறோம் இந்த சொசைட்டி கிட்ட இருந்து. ஏன்னா நான் பார்த்துக்கிறேன், தனியாக இருக்கணும், லைஃப் ஆஃப் ராம், அது மாதிரி எல்லாம் வைப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நான் என்ன பார்த்துக்குவேன், எதுவுமே தேவையில்லை, யாருமே தேவையில்லை அப்படின்னு. ஏதோ ஒரு வகையில் இது மனுஷங்க மேலே இருக்க பயமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் இது வந்து நம்ம உளவில் ரீதியாக சோஷியல் ஆன்சைட்டி இல்லை சோஷியல் அவாய்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சமூக குறித்த பதற்றம். பீப்புளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அது மாதிரி ஒரு தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கிறது. இல்லைனா வந்து அது வந்து ஆசையாக இருக்கும் பேசுகிறதுக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து அதை போய் பழகினா கஷ்டமாக ஏதாவது ஆகிடுமோன்ற ஃபியரில் வந்து பேச மாட்டாங்க. அது வந்து சோஷியல் ஆன்சைட்டி, பதற்றம்னு சொல்லுவோம். அவாய்டன்ஸை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிடிக்கவே பிடிக்காது, பழகிறதுக்கே பிடிக்காது. என்ன உடுங்கப்பா சாமின்ற மாதிரி தனியாக இருந்தால் போதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த உடுங்கப்பா சாமின்னு இருக்கவங்க வந்து நார்மல் கிடையாது. ஏன்னா நார்மலாக நம்மளுக்கு என்ன நீட் இருக்குன்னா நம்ம பழகணும் எல்லாருக்கிட்டையும். வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ், நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி. ஸோ நமக்கு ஒரு இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோமோ ஆக்சிஜன், அதே மாதிரி எப்படி தண்ணி குடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வி நீட் தட் சோஷியல் டானிக் ஆஸ் வெல் டு ஹேவ் அ லைஃப். நம்ம மக்கள்கிட்ட பேசணும், பழகணும், அதுலேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக இருக்க வேண்டியது விஷயம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக போகிறீங்க, எனக்கு அவாய்ட் பண்ணணும்னு தோணுது, எனக்கு இவங்ககிட்டலாம் பேச பிடிக்கல, தனிமை தான் பிடிக்குது அப்படின்னா மேபி இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டைப்பாக இருக்கலாம், இல்லைனா மோஸ்ட்லி அப்நார்மலாக தான் இருக்கும். பர்சனாலிட்டி டைப்னா இல்லை இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு ரெண்டு சொல்லுவாங்க. இன்ட்ரோவர்ட் பீப்புள் தே ப்ரிஃபர் டு பி அலோன். 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஜாலியாக அவங்க வைப் பண்ணுவாங்க, நல்லாவே இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்க தனி அது கிடையாது. அவங்களோட குறிப்பிட்ட நபர்களோட நல்லாவே இருப்பாங்க. அவங்க பெரிய பெரிய பார்ட்டிஸ் போய் தான் பண்ணணும், இல்லை பப்புக்கு தான் போகணும், இல்லை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, டான்ஸ் பண்ணணும்லாம் இருக்க மாட்டாங்க. பட் தே கேன் வைப் வித் அந்த 2-3 பீப்புள் இருந்தாலும் அவங்க கிட்ட மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். வெரி வெரி நார்மல். அவங்கள பற்றி நீங்கள் பிரச்சனையே கிடையாது. இன்ட்ரோவர்ட்ஸ் ஆர் வெரி குட் பர்சனாலிட்டி டைப். ஆனால் இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கலாம். அவங்க மக்களால் வந்து ஹர்ட் ஆயிருந்திருக்கலாம். ஓகே, நிறைய பேர் அவங்கள பிட்ரே பண்ணியிருந்திருக்கலாம், துரோகம் பண்ணியிருந்திருக்கலாம். லைக் அவங்க நிறைய பேர் நம்பி இருக்கலாம். ரொம்ப க்ளோஸாக சில பேர் பழகிடுவாங்க. பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கனாலே உருகுவாங்க. மக்கள்னு சொல்லிட்டு அப்படியே கூட போய் ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படின்னு உருகுவாங்க. இப்படி ஓவராக உள்ளே போனீங்கனாலே அடி தான் வாங்குவோம். ஸோ கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பாங்க எங்கேயாவது. ரொம்ப கிளிஞ்சியாக இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நிறைய அடி வாங்கினதுக்கப்புறமா மக்களை பார்த்தால ஒரு அலர்ஜி ஆகிடும். இவனும் நம்மளை ஏமாத்திடுவானோ, அவனும் நம்மளை இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் சரி நம்ம கொஞ்சம் தள்ளியே இருப்போமே சேஃப்டிக்கு. ஏன்னா இவங்க ஒரு வியாதி மாதிரி ஆகிடும். ஐயோ நம்ம தள்ளி இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஆசையாக தான் இருக்கும், பட் வெறுத்து போயிருக்கவும் செய்வாங்க. கடைசியில் நீங்கள் ஏதோ எனக்கு வர போகிறீங்க, நீங்கள் காசுக்கு வர போகிறீங்க, இல்லை எங்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாங்க வர போகிறீங்க, என்னை யாராவது பிடிச்சி வர போகிறீங்களா அப்படின்னு நிறையா இந்த கோட்ஸ்லாம் வர போட்டிருப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். நீங்கள் சொன்ன டாபிக் படி நிறைய பேர் இன்றைக்கி வந்து உறவுகளை கண்டு அலர்ஜியானவங்க, பிட்டராக இருக்கிறவங்க வந்து தனியாக இருக்கிறதே மேல், என்னால் விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பீச்சில் தனியாக நிற்கிற மாதிரியோ இல்லை எங்கேயா தனியாக நிற்கிற மாதிரியோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் பாவம் அவங்க வந்து ஹர்ட் ஆகிருப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் தனிமையை நாடி இருப்பாங்களே, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த வேணும் தான் இருக்கும். பட் வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி இருப்பாங்க. இன்னொரு சொன்னேன் இல்லையா, சோஷியல் ஆன்சைட்டி அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பதற்றம் இருக்கும். நிறைய ஒரு குரூப் சிச்சுவேஷன்லையோ சோஷியல் சிச்சுவேஷன்லையோ போகிறதுக்கு வர்றதுக்கு. இப்போ வந்து நம்ம ஸ்விம்மிங் அந்த ஃப்ளாட்லேயே இருந்தால் கூட யாரெல்லாம் நம்மளை பார்ப்போம், யார் இல்லாத டைம் தனியாக போவோம், யாராவது இருந்தாங்கன்னா நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி என்னவோ இவங்கள தான் உலகமே பார்த்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு லைம் லைட் சிண்ட்ரோம் மாதிரி. டீனேஜில் அது பொதுவாக வரும். பட் இவங்களுக்கு ஏஜ் ஆனவங்களுக்கும் இது வந்து ஒரு டிஸார்டர்னே சொல்லலாம், சோஷியல் ஆன்சைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ தேர் அஃப்ரேட் அபவுட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அதர் பீப்புள். இவங்க என்னை எப்படி எடை போடுவாங்கன்னு தெரியலையே, நான் ஹைட்டாக இருக்கேன்பாங்களா, இல்லைனா எனக்கு திறமை இருக்குமாங்களா, இல்லை நான் எப்படி நடக்கிறேன்னு பார்ப்பாங்களா, இப்படிலாம் என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களோன்றது பயந்துக்கிட்டே they'll avoid social situations.
எங்கேயாவது கூப்பிட்டா கூட எனக்கு தலைவலி, நான் வர முடியலையே அப்படின்ற மாதிரி அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏங்குவாங்க, போக முடியலேன்னு ஏங்குவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து அகெயின் anxiety இஸ் லைக் அ ஃபியர் தான். நீங்கள் அதை ஃபேஸ் தான் பண்ணி ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி எக்யூப் பண்ணி அந்த சமூகத்தோட அவங்கள பழக வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்தா they'll be very happy because it's one of the immense need of human. அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். இது இந்த சோஷியல் அவாய்டன்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா? சில பேர் அந்த தனிமை விரும்பிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? தனிமை விரும்பிகள், ஒரு தனிமையில் இனிமே காண முடியுமா, லைக் அப்படி ஒரு தனியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களும் இன்ட்ரோவர்ட்ஸ், அவங்களுமே எல்லா நேரமும் தனிமையாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் 1-2 பேரோடவாது இருப்பாங்க. பட் எப்போவுமே தனியாக தான் இருக்க போகிறேன்னா அது சோஷியோபேத் கேட்டகரியில். சைக்கோபேத் மாதிரி சோஷியோபேத். சைக்கோபேத்னு தெரியும் உங்களுக்கு, படத்துலலாம் கொலைலாம் பண்ணுவாங்க, அவங்களாம் சைக்கோபேத், சாமிங் பீப்புள், ஆனால் இந்த இன்டென்ஷன்ஸ் இருக்கும். இவங்களுக்கு சோஷியோபேத்னா எப்படின்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியாவே இருக்காது அவங்களுக்கு, இன்ஸ்டாகிராமில் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து என்னங்க ஒரு நாம ஆயிடுச்சா, இதெல்லாம் இருக்கணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் அப்படி தட்ஸ் இண்டிகேஷன் தட் யூ ஆர் நார்மல். நாங்கள் எப்போவுமே ஒரு கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்குற கேள்வி வந்து உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். 0னாலே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா யாருக்கிட்டையுமே பழக முடியல, மனசு விட்டு பேச முடியல அப்படின்னாலே தட் இஸ் அ ப்ராப்ளம் தான் நம்ம சொல்லுவோம். இப்போவுமே தனிமையில் தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா தட்ஸ் நாட் நார்மல் ஆக்சுவலாக. ஸோ சோஷியோபேத்து இவனுக்கு வந்து இந்த சொசைட்டி இதோட பழகிறது எதுவுமே பிடிக்கல, தனிமையாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுனா இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ மற்றபடி அட்லீஸ்ட் நான் ஒரு பேசுகிறேன், எனக்கு சோஷியல் மீடியாலே இல்லைங்க, ஆனாலும் 1-2 நண்பர்கள் இருக்காங்க, ரத்தமும் சதயமாக அவங்க கூட பழகிறான்னா பரவாயில்ல. ஆனால் இன்னொரு கேட்டகரி பீப்புள், எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உண்மையிலுமே கூட இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் கூட போவாங்க வருவாங்க, ஆனால் தனிமையாகவே ஃபீல் பண்ணுவாங்க. இது இவ்வளோ க்ரௌடு நம்மளை சுற்றி இருந்தால் கூட லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா யார் கூட ரிலேட் பண்ணவே முடியாது. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்களாம் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட வேவ் லென்த்துக்கு யாருமே வரமாட்டாங்க. கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களும் தனிமையாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப ஸ்டூப்பிடாக இருக்கும். என்னடா ஸ்மால் டாக்ஸ் பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க, டாப்பிக்கே பிடிக்கல எனக்குன்னு இருக்கும். ஆனால் இவங்கெல்லாம் சிரிக்கிறதெல்லாம் பற்றி இவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் 10 பேரில் நீங்கள் மட்டும் அப்படி இருந்தீங்கன்னா உங்களை தான் பைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 10 பேரில் 2 பேர் அப்படி இருந்தால் நீ தான் நார்மல் இல்லை பார்க்க. ஆனால் அவன் பெரிய நார்மல் பர்சன். பட் அங்கே எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தை இவங்களால செய்ய முடியாது. ஒரு சில குழந்தைங்க பார்த்து கிளாஸில் இருப்பாங்க, காலேஜில் கூட அப்படி பார்த்துருப்பீங்க நீங்கள், மிங்கிலே ஆக முடியாது அவங்களால. இப்போ ஒரு படத்தில் தனுஷ் வருவார், அந்த மாதிரி தான் மிங்கிலாம் தனியாக போயிட்டே இருப்பாங்க. அது வேறு கேட்டகரி. பட் இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்களுக்கு டாபிக் சிங்கே ஆகாது. அவங்களுக்கு பேச வேண்டிய விஷயம்லாம் வேறு லெவலில் இருக்கும், ஹை ஆர்டர் திங்கிங்கில் இருக்கும். இவங்க பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒத்தே வரையினா சில பேர்லாம் தப்பாக சொல்லக்கூடாது, லேடிஸில் போய் சேர்ந்தாங்கன்னா மாமியார் கதைகளெல்லாம் பேசுவாங்க. ஸோ அங்கே ஒரு லிங்க்கு இதாகிடும். இன்னொரு பொண்ணுக்கு வந்து கெரியர் உமனாக இருக்கும், என்ன டாபிக் பேசுகிறீங்கன்னு அவங்களோட மிங்கிளாக முடியாது. அப்படி ஒரு குரூப்போடு நம்ம சேர முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சில மனிதர்களோடையாவது சேர்ந்து வாழணும். அப்படி யாரு கூடயுமே நான் சேர மாட்டேன், நான் தனியாக ஒட்டாமல் இருப்பேன்னா அது சரி கிடையாது. ஆக்சுவலி இது எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது? அது வந்து காரணம் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்படி இருக்கிறது வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா, இது வந்து அப்நார்மல். அப்படி இருக்கிற இன்டென்ஷனே எனக்கு இல்லைங்க அப்படின்னா அப்நார்மல். அப்படி ஏன் உங்களுக்கு அது விட்டு போச்சு அப்படிங்கிற வந்து கவுன்சிலிங் தான் பண்ணணும். மேபி சைல்ட்ஹுட் ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப் ஹர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா அவங்க ஒரு நார்சிசிஸ்ட் கூட வாழ்ந்துருக்கலாம், அவங்களால அவங்க ஹர்ட் ஆகிருக்கலாம். அதனால் அவங்க பயந்துக்கிட்டு யாருக்கிட்டையுமே கொஞ்சம் பேர் வந்து அப்படியே ஒரு சிங்கிளாகவே இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, யாருமே எனக்கு வேண்டாம்ப்பா, நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் அப்படி. ஆனால் திரும்பி அங்கே தான் போய் விழுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே இருக்கலாம். ஸோ இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்குது. அவங்க காரணங்கள் என்னன்றதை ஆராய்ஞ்சு அவங்கள வந்து இது பண்ணாதான். அட்டாச்மெண்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். சில பேர் ரொம்ப ஓவராக பழகுவாங்க, விட்டாலே பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து பழகாமல் தள்ளியே இருப்பாங்க. ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ். கேஷுவலாக உங்களால் இண்டிபெண்டாகவும் இருக்க தெரியணும், நம்ம வந்து யார் கூட பேசினாலும் பேசிக்க தெரியணும். ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கணும். நான் இன்ட்ரோவர்ட்ஸ் கூட சொல்லுவேன், உனக்கு பேசவே பிடிக்கல, எனக்கு கூட ஹேவ் அ ஸ்மைல் ஆன் யர் ஃபேஸ். உள்ளே போகுது அப்படியே உருன்னு போனால் திமிருன்னு நினைப்பாங்க. ஆனால் திமிரே இருக்காது அவங்களுக்கு, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. பட் வில் பி சீன் ராங் பை அதர் பர்சன்ஸ். இவங்களுக்கு ரொம்ப ஆட்டிடியூடு, பேச மாட்டேங்கிறாங்க, அதனால் எதுக்கு இந்த வம்பு. சோஷியல் சினாரியோவில் போகும்போது கொஞ்சம் ஜெல் ஆகணும். உங்களுக்கு பிடிக்கல வரலன்னு தெரிஞ்சால் கூட ஒரு 2-3 சோஷியல் ஸ்கில்ஸ் கற்று வச்சுக்கோங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் பேசிக். இதை கூட ட்ரெயின் பண்ணணும். சில பேருக்கு அது கூட சொல்ல தெரியாது. ஸ்டார்டிங்கில் என்ன பேசணும், மிடில் என்ன டாபிக் பிடிச்சி பேசணும், கடைசியில் எப்படி எண்டு பண்ணணும், இதெல்லாம் கூட தெரியாது. இதெல்லாம் சோஷியல் ஸ்கில்ஸ். சீரியஸாக சொல்கிறேன், அதெல்லாம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. சில பேருக்கு வந்து பேசுவாங்க, அவங்க மட்டுமே பேசிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு செம போரிங்காக கூட இருக்கும், அழுக வந்துடும். ஆனாலும் அவங்க டாப்பிக்கை அவங்களே லயிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி சுத்தமாக ஈக்யூ கிடையாது அவனுக்கு. சோஷியல் இன்டெலிஜென்ஸ் 0. என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. எண்டு பண்ணும்போது டைம் பார்த்தாலும் சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. எண்டே பண்ணாமல் அவங்க, அதுவும் கொஞ்சம் சொல்ல வேண்டாம், சில பேர்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்க போது தட் மீன்ஸ் தேர் மிஸ்ஸிங் ஆன் சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த சோஷியல் ஸ்கில்ஸ் பயிற்சிகள் அப்படின்றதும் இருக்குது. அதெல்லாமும் எடுத்துக்கிட்டால் அவங்களும் ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கலாம். இந்த ஆட்டிசம்னு இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறவங்களும் ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம்னு சொல்லுவாங்க. அவங்க வளர்ந்து பெரியவங்களாக போது இந்த மாதிரி தனியாகவே இருப்பாங்க அவங்க.
அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் பத்தாது. ஸோ அவங்களையும் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ஏன் இந்த மாதிரி தனிமையாகவே இருக்காங்க, யார் கூட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொட்டீன் வேணும், ஒரே ஆள்கிட்ட தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து நம்ம கூட சொசைட்டியில் ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களும் கொஞ்சம் சோஷியோபேத் மாதிரி நம்மளுக்கு தெரியும், பட் அவங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ காரணம் என்ன, ஒருத்தருக்கு என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை அவங்க சரி பண்ணிக்கிட்டா, ஏன்னா அவங்களுக்காக மட்டும் கிடையாது, நான் சொல்கிற மாதிரி சோஷியல் ஸ்கில் இஸ் அ நீட் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி தனியாக வாழலை. இன்றைக்கி நமக்கு பால் வேணும்னா ஒரு பால்காரர்கிட்ட பேச வேண்டியிருக்கு, வெளியில் போய் ஒரு பென்சில் வாங்கணும் வேண்டியிருக்கு. எனிதிங் வி ஹேவ் டு லிவ் இன் அ சொசைட்டி. இப்போ பிக் சொசைட்டியில் வாழ்கிறோம். உறவுகளுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு, அப்படியே நான் அப்படியே போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, என்ன இதுக்கு பைத்தியம் முடிச்சுட்டா இவங்களுக்கு நினைப்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு பழகிறது அப்படிங்கிறது ஒரு திறமை தானே. ஸோ அதை நம்ம வந்து கற்றுக்கணும். இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னா அப்போது நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறது ஓகே அப்படின்னா இருக்கலாம், பட் நம்ம வி ஆர் ஆல் இன்டர்டிபெண்ட். நம்ம தனியாக வாழ முடியாதுன்றதுனால ஒரு சில திறமைகள் கற்றுக்கிட்டு யூ கோ வித் ஃப்ளோன்ற மாதிரி இருக்க வேண்டியதான். எல்லாரும் போல் நம்மளும் வாழணும் ஒரு நார்மலாக. இந்த தனியாக இருக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எனக்கு சம்டைம்ஸ் தோணும், கமிட்மெண்ட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இதை ஒரு வழியாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கா பாசிபிலிட்டி? கமிட்மெண்ட் வந்து அவங்க போவாங்க நிறைய உறவுகளுக்கு, கமிட் தானே பண்ண மாட்டாங்க, தனிமையாக இருக்க மாட்டாங்கல்ல. எங்கேயாவது வெளியில் வந்தால் தான் நம்மளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ இல்லை இந்த மாதிரி இருக்குன்றதை வந்து அவாய்ட் பண்ணுறது. உறவுகளை வேணால் அவாய்ட் பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா தான் பேசுவாங்க, அவங்களுக்கு ஒரு குரூப் இருக்க தான் செய்யும். எங்கேயுமே நீங்கள் போகலை அப்படின்னா ஒரு அவங்களுக்கே அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே ஆகி போயிடுது. போங்க பழங்க, நீ கமிட்மெண்ட் கொடுக்க வேணா, நீ கொடுக்காத, அதில் என்ன இருக்குது, யூ ஸ்டில் கேன் கோ. நீங்கள் போங்க பழகுங்க. கமிட்மெண்ட் வரும்போது என்னால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்றது எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது வாழ்ந்துட்டு போகலாம். பட் அதுக்கு பயந்துக்கிட்டு வெளியில் வராமல் இருந்தாக்க யூ ஆர் ஒன்லி கோயிங் டு மிஸ் இட் அவுட். நிறைய கேட்டகரிஸ் சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே வந்து இதை பார்த்த அப்புறம் நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.